வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம், ஆனியன் பக்கோடா, அதாவது வெங்காய பக்கோடா. ஸோ அந்த வெங்காய பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இது வந்து கிறிஸ்பினஸ்க்காக. ஒரு கப்பு வந்து வெங்காயம் நீட்ட வாட்டத்தில் வந்து மெலிசாக அரிஞ்சு வச்சுங்க. எவ்வளோ மெலிசாக அரியிறீங்களோ அவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்கும் நம்ம பக்கோடா. ஒரு கப்பு வந்து வெங்காயத்துக்கு வந்து 3/4 கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பொடியாக நறுக்கினது, காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா வந்து ஒரு 2 கொத்து வந்து கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம நீட் வாட்டத்தில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா கையால் வந்து நெசுக்கி அது வந்து நல்லா அது வந்து ஒரு லேயராக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அது நெசுக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயத்தை வந்து லேயராக பிரித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி எல்லாமே வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இதில் இருக்கிற உப்பு வந்து நம்ம வெங்காயத்தில் இருக்கிற நீர் சத்தை வந்து வெளியில் எடுத்துரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சா தான் நம்ம வந்து பக்கோடா வந்து கிறிஸ்பாக இருக்கும். இல்லைனா டைரெக்டாக இல்லை மாவு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பக்கோடா வந்து கொஞ்சம் சாஃப்டாக சாகியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா ஊற வச்சுருவோம். ஸோ வெங்காயத்தில் இருக்கிற தண்ணிலாம் வெளில வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவும் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து தண்ணி விடாமல் வந்து நல்லா இருக்கிற ஈரப்பதத்திலே வந்து நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு நம்ம சூடாக பக்கோடா சுடுறதுக்கு சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயிலேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே விடாமல் எவ்வளோ இது பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து அந்த எண்ணெயை சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சூடான எண்ணெய் விட்டதுனால நம்ம பக்கோடா வந்து பொரிக்கும் போது எண்ணெயை வந்து அப்சார்ப் பண்ணாது. ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்காது நம்ம பக்கோடா. அப்புறமா வந்து ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா பிசைஞ்சு எடுத்தால் நம்மளுக்கு வந்து பக்கோடா சுடுறதுக்கு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஷேப்பாக போடணுன்னு அவசியம் கிடையாது. உதிரியாக நீங்கள் வந்து ஒரு கடாயில் போட்டுக்கலாம். லைக் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெயை. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள். அது போட்டோன்னே ரைஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து பக்கோடா சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் போட்டோன்னே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து பக்கோடாவை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா வெளியில் கறிக்கிடும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நம்ம பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ அது ஒரு சைடு ஸ்லைட்டாக வெந்தோடனே நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சுட்டு எடுக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு எக்ஸஸ் ஆயிலில் அப்சார்ப் பண்ண எடுத்துடலாம். அப்புறமா வந்து இதே மாதிரி வந்து மீதி உள்ள மாவு வந்து இதே மாதிரி பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான ஆனியன் பக்கோடா, அதாவது வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வெறும்னே இது வந்து ஈவினிங்கில் டீ கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சட்னி கூட சாப்பிட்லாம். க்ரீன் சட்னி இல்லைன்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே வந்து மேங்கோ டிப்பு போட்டிருக்கேன், க்ரீன் மேங்கோ டிப். அந்த ரெசிபி வேணும்னா உங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அது கூட இது தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.